அட்டகத்தி தினேஷ் கலையரசனுடைய ஆக்டிங்கில் இப்போ ஒரு மூவி பிக்கஸ்ட் வெயிட்டிங்கில் இருக்கா. அதையும் நாதிரியோடைய டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி நம்ம இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு மூவியை தேட்டரில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அவருடைய டைரக்ஷனில் இப்போ அட்டகத்தி ஆக்டிங் பண்ணியிருக்க தண்டகாரண்யம் அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ். இந்த மூவி இந்த இயரோட எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வந்துடும். கலையரசன் இந்த மூவியில் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. நம்ம இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு மூவியை பார்த்துருப்போம். ஒரே ஒரு குண்டு வச்சுன்னு ஒரு மூவியை செம்மையாக நகர்த்தி கொண்டு போயிருப்பாரு. இந்த மூவிலையும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறாரு. ரஞ்சித் அவர்கள் தான் இந்த மூவியை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. ஜஸ்டின் பிரபாகரனுடைய மியூசிக்கில் இந்த இயரோட எண்டுக்குள்ளே இந்த தண்டகாரண்யம் மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம். டைரக்டர் பொன்ராமோடைய டைரக்ஷனில் நெக்ஸ்ட்டு சரத்குமாரும் சண்முக பாண்டியனும் ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். எஸ், இப்போ அந்த மூவி கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. கிட்டத்தட்ட பூஜை வரைக்குமே கம்ப்ளீட். நெக்ஸ்ட்டு இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்களே. பொன்ராமோடைய டைரக்ஷன் மூவி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ் என்டர்டைன்மெண்ட் மூவி தான். இந்த மூவியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ் மூவியாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு வருத்தப்படாத வாலிப சங்கம் மாதிரியே ஒரு பிக்கஸ்டான மூவியாக பொன்ராமோடைய டைரக்ஷனில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். விஜயகாந்தோடைய பையனான சண்முக பாண்டியனுக்கும் பொன்ராம் அவர்கள் அது போல் ஒரு மூவி கொடுப்பாரான்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூர்யாவுடைய ஆக்டிங்கில் இப்போ அவருடைய 44 கம்ப்ளீட்டில் போய்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவருடைய 45வது மூவியோடைய ஒர்க்கை தான் ஆரம்பிக்க போகிறாரு. நவம்பர் 14க்கு மேலே ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷனில் இந்த மூவி ஆரம்பிக்கிறதா சொல்லிட்டாங்க. சூர்யாவுடைய 45க்கு ஒரு பிக் வெயிட்டிங் தான். 43 என்ன ஆச்சு அப்படின்றது கன்ஃபியூஷனில் இருக்கேன். பட் 42 44 கம்ப்ளீட். 42 தேட்டருக்கே வரப்போகுது. 44 நெக்ஸ்ட் இயரோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் தேட்டரில் பார்க்கலாம். இப்போ 45வது மூவியோடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. தொடர்ந்து சூர்யாவுடைய ஆக்டிங்கில் பிக் மூவிஸ் எல்லாமே வெயிட்டிங்கில் தான் இருக்கு. தலைவர் அவர்கள் இப்போ வேட்டையன் மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவருடைய மூவியோடைய ஷெடியூலுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேல்ஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு மலையாள டேரக்டர் கூட கை கோக்க போகிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அது நடக்குமான்னு தெரியல. வேல்ஸ் ப்ரொடக்ஷனில் ஒரு மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. யார் ப்ரொடியூசர் அப்படின்னு மூவி தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ண தான் தெரியும். நெக்ஸ்ட்டு தலைவரை வச்சு மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜூனியர் என்டர் ஆக்டிங்கில் இப்போ ரீசெண்டாக தேவரா மூவி தான் தேட்டருக்கு வந்திருந்தது. செப்டம்பர் 27 ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன இந்த மூவி ஃபர்ஸ்ட் டேவே பயங்கரமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. இந்தியாஸில் இருக்க ஒரு சில பட்டியலில் ரொம்ப முக்கியமான ஒரு பட்டியலில் தேவரா மூவி இடம் பிடிச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் டேவே கிட்டத்தட்ட 172 கோடிக்கு மேலே ஒரு பிக் பாக்ஸ் ஆஃபீஸாக ஏற்படுத்தி கொடுத்துருக்க வேர்ல்டு வைட்டாக. தளபதியுடைய 2 மூவி ஃபர்ஸ்ட் டேவே 100 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு மேலே இருக்கா. ஆனால் 150 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 6 மூவிஸ் இருக்கா. அதில் பிரபாஸ், என்டிஆர், யஷ்ன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்களே. இந்தியாஸ்லேயே ரொம்ப பிக்கஸ்ட் ஸ்டாரான சூப்பர் ஸ்டார் தளபதி ஷார்க்னு யாருடைய பட்டியலுமே கிடையாது. இப்போ அதில் தேவரா மூவியோ 172 கோடி ரூபா பட்டியலில் இடம் பிடிச்சது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 5வது பிளேஸில் இருக்க. இது எல்லாத்தையுமே தாண்டி எப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி 1000 crores பாக்ஸ் ஆஃபீஸை கொடுக்க போகுது அப்படின்றதுலேயும் ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்கு. வேட்டையன் மூவிக்கு பிக் வெயிட்டிங். அதே போலவே தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆக போகிற கங்குவாக்கும் பிக் வெயிட்டிங். எந்த மூவி எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுது, எந்த மாதிரியான பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்க போகுதுன்னு. ஜேபி மணிகண்டனோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ஒரு மூவியோடைய அப்டேட்டை கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் தான். இப்போ ஃபர்ஸ்ட் லுக்கோட சேர்த்து ஒரு டைட்டில் ரிலீஸ் ஆகியிருக்க. குடும்பஸ்தன் அப்படியே டைட்டில் வச்சு இப்போ ஒரு மூவியோடைய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி தான். ஜேபி மணிகண்டன் தொடர்ந்து ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியில் தான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு வராரு. குட் நைட் மூவியாக இருக்கட்டும், லவ் மூவி கூட மேக்ஸிமம் லவ் அப்படின்றத தாண்டி ஒரு ஃபேமிலி மூவி தான். இப்போ குடும்பஸ்தனை நேரடியாக ஒரு டைட்டிலை வச்சு ஒரு ஃபேமிலி மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இந்த இயரோட எண்டுக்குள்ளே இந்த மூவியும் தேட்டருக்கு வரப்போகுது. தளபதி ஆக்டிங்கில் செப்டம்பர் 5க்கு ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன மூவி தான் குட் மூவி. இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அக்டோபரோட எண்டுக்குள்ளே இந்த மூவியை நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுவும் பேன் இண்டியா வைஸ்லேயே ரிலீஸ் பண்ண போகிறாங்களே. இந்த மூவி செப்டம்பர் 5லேருந்து அக்டோபர் 10 வரைக்கும் கன்ஃபார்ம் தேட்டரில் ஓடுறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 15க்கு மேலே இந்த மூவி ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தங்கலான் மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை ஏற்படுத்திடுச்சு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் பண்டிகை ஸ்பெஷலாக தங்கலான் மூவியை பேன் இண்டியா வைஸில் ஓடிடியில் ப்ரீமியம் ஆக போகுது. ஒரு பிக்கஸ்டான மூவி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. பேன் இண்டியா வைஸில் இன்னும் நீங்கள் இந்த மூவியை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் பார்க்கலாம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்து வர அதிகப்படியான மூவிஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு.